வெல்கம் டு சோடா புடி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு டாப் 30 மூவிஸ் ஆஃப் 2025 வந்த படங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் இதில் வந்து ஒரு 4 கொரியன் படம், அப்புறம் ஒரு ஜாப்பனீஸ் படம், அதை தனியாக லிஸ்ட் போட வேணாம்னு சொல்லிட்டு இதிலே அப்படியே சேர்த்துவிட்டேன். அனிமேஷன் மட்டும் இதில் சேர்க்கல, அவங்க மட்டும் நம்ம தனியாக போடலாம், ஏன்னா நிறைய இருந்துச்சு. அதனால் அனிமேஷன் படங்களை தனியாக ஒரு லிஸ்ட்டை போட்டுருவோம். ஸோ இதில் 30 படங்களை கவர் பண்ணிடலாம். ஸோ அதனால் எது தமிழ் டப்பிங் இல்லைங்கிறத சொல்லிடுறேன். மெஜாரிட்டி தமிழ் டப்பிங்கில் இருக்குதுப்பா. ஸோ வாங்க லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். 30வது இடத்துல 2 படம். இந்த 2 கொரியன் படமும் வந்து ஆஹா ஓஹோ படம் இல்லைனாலும் அந்த ஐடியாவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். வால் டு வால், அதுக்கப்புறம் இந்த கிரேட் ஃப்ளட்டுங்கிற படம், இது வந்து அந்த ஐடியாவாக அப்பா நல்லா இருக்குது, ப்ளஸ் விஷுவலாகவும் நல்லா பண்ணியிருக்கீங்கன்ற அந்த ஒரு கான்செப்டின் அடிப்படையில். ஸோ வால் டு வாலும் சரி, கிரேட் ஃப்ளட்டும் சரி, ரெண்டுமே நம்ம சேனலில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்குது. அதாவது என்ன புரியலப்பா அப்படின்னாக்க அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம சேனலில் இருக்குது, அதுவுமே கூட செக் பண்ணிக்கோங்க. 29வது இடத்துல இது வந்து இந்த கமர்ஷியல் மீட்டரில், அதாவது கமர்ஷியல் டைம் பாஸ் கேட்டகரியில் 2 படம் தான் வந்து ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட், ஜான்சினாவோட படம். அது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஹரிப்பட ஸ்பீடில் போகுமா. இன்னொன்று வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட்டு, இது வந்து கொய்யால வாங்கடா அடிச்சுக்கிட்டே இருப்பான்ற மாதிரி ஃப்ளைட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஃபைட்டு போட்டுக்கிறது தான் படமே. அடுத்து 28வது படம் வந்து நோனாஸ் அப்படின்னு சொல்லி, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு படம். ஆனால் இது உண்மை சம்பவம்னு கடைசியில் போடும்போது நல்லா இருக்கேப்பான்ற மாதிரி ஹீரோ வந்து ஓட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு, அதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாருன்ற மாதிரி அழகான ஒரு சிம்பிளான கதை இது. 27வது டேஞ்சரஸ் அனிமல்ஸ், சர்வைவல் ஏரியாவில் அதுலேயுமே சைக்கோ கிட்ட சிக்கிக்கிட்டு எப்படா தப்பிக்க போறா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் செட் ஆக டைம் எடுக்கும், பட் போக போக அந்த ஏரியாலாம் கொஞ்சம் கொடூரமான ஏரியாலாம் நல்லா இருக்கும். 26வது நோவகெயின் அப்படிங்கிற படம், இது தமிழ் டப்பிங்ல கிடையாதுப்பா. இதில் கதை என்னன்னா, ஹீரோவுக்கு வலிங்கிற ஒன்னே கிடையாது. நீங்க கட்டி எடுத்து குத்துறாலும் துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் என்னப்பா இது எறும்பு கடிச்சா மாதிரி கூட எதுவும் இல்லை அப்படிங்கிற எஃபெக்ட்ல இருப்பாரு. இப்படிப்பட்டவர் என்னெல்லாம் பண்றாருங்கிறதா கதை. 25வது ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி, இதுல வந்து அந்த பொண்ணுக்கு பாலா வந்து ஹாலிவுட்ல ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்குங்கிறது தான் இந்த படம். அவங்களுக்கு எத்தனை கஷ்டங்க, ஒரே நாள்ல அவ்வளோ கஷ்டத்தை எப்படி சமாளிச்சு வராங்கிறது தான் படம். 24வது ஆக்ஷன் ஏரியாவில் நம்ம ஜான்விக் கூட யூனிவர்ஸில் வரக்கூடிய பெலரினா படம், தலைமை வர தலையை காட்டியிருப்பாரு. ஸோ ஆக்ஷன் பெரியர்களுக்கு அந்த ஆக்ஷன் செட் பீசஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த படமும் ஒர்க் ஆச்சு. 23வது இடத்துல அவதார் 3. ஏன்டா டே இவ்வளோ பின்னாடி போட்டுருக்கிறேன்னாக்க, ஐயா இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு தேட்டரில் விஷுவலாக போர் அடிக்காமல் நான் 3 ஹவர்லாம் டைம் போனதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அதையா ரிப்பீட் ஆன ஒரு ஃபீலுங்கிறதுனால இந்த இடம். பட் இப்போவும் விஷுவலாக அந்த மனசை எஸ்கேப் ஆயிடுறாரு. 22வது ரிலேங்கிற படம், வழக்கமாக அந்த கார்பரேட்டுக்கும் காமன் மேனுக்கும் நடுவில் சண்டைன்ற மாதிரி இல்லாமல் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் வந்து அவர் தான் ஹீரோ, 2 பேருக்கு உள்ள அவர் வந்து சமாதானம் பேசுறதா இருக்கட்டும், இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுங்கிற மாதிரி கொஞ்சம் ஐடியாவாகவே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பொறுமையாக போகக்கூடிய படம். அந்த பொறுமையோட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். 21வது இடத்துல மிஷன் இம்பாசிபிள் படம். எஸ், இது வந்து இந்த படம் தனியாக நமக்கு பிடிக்குது அப்படிங்கிறத விட இது வந்து இந்த பழைய படங்களுடைய இது வந்து சென்ட் ஆஃப் படம்பா. அதனால அந்த ஒரு நாஸ்டாலஜிக் மெமரிஸ் எல்லாம் அப்பா அந்த பாட்டில் இப்படி அதில் இப்படி அந்த விஷயங்கள்லாம் அப்படியே ரீகால் பண்ண மாதிரி அழகா அவருக்கு எண்டு கார்டு போட்டு முடிச்சு விட்டா மாதிரி தான் இந்த படம் ஃபீல் ஆச்சு. 20வது இடத்துல 28 இயர்ஸ் லேட்டர், இது வந்து இந்த ஜாம்பி கேட்டகரியில் பரபரப்பாகவே கடிச்சிக்கிட்டே போகிறதுலாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் தான் ஜாம்பி தலையை காட்டும். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இதோட அடுத்த பார்ட் போன் டெம்பிள் வேற ஜனவரியில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த படமும் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய படம், ஒருத்தான படம். 19வது இடத்துல எஸ், எனக்கு மார்வல் சைடில் இந்த வருஷம் தண்டர் போல்ஸ் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஆக்சுவலாக அந்த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு அது எனக்கு பெருசாக செட் ஆகல. பட் இந்த தண்டர் போல்ஸ்ங்கிறது இந்த நியூ அவெஞ்சர்ஸாக மாற்றின அந்த பேர் மட்டும் தான் பிடிக்கலையே தவிர தண்டர் போல்ஸாக அந்த டீம் ஆக்சுவலாக அவங்களுக்குள்ளே பிரச்சனை இருந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. 18வது சிசு ரோட் டு ரிவெஞ்ச், இதை நான் ஃபர்ஸ்ட் பார்ட் தேட்டரில் பார்க்கல. ஆனால் இது தேட்டரில் பார்க்கும்போது என்ன ரத்தம் தெரிக்கிற சீன்லாம் தேட்டரில் நல்லா இருக்குங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுது. தமிழ் டப்பிங்ல இருக்குது, ஆனால் தமிழ் டப்பிங் தேவையே இல்லை, ஏன்னா ஹீரோ தான் பேசவே மாட்டாரு. 17வது ரன்னிங் மேன், இது வந்து 30 நாள் எப்படியாச்சும் நீங்கள் தப்பிச்சிக்கிட்டே இருக்கணும்பா, தப்பிச்சா காசு கொடுப்போம், ஆனால் அதுக்குள்ளே போட்டு தள்ளுவோங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா, ஜாலியாக இருக்கும் இந்த படம். திடீர்னு இப்போ தான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. இது ஒரு டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் போடணும்பா. 16வது எஸ், டிசி சைட்லேருந்து வந்த சூப்பர்மேன். இது நிறைய பேருக்கு அந்த சூப்பர்மேன் அளவுக்கு இல்லை அப்படிங்க, அந்த சூப்பர்மேனோட கம்பேரே பண்ண முடியாதுங்க. அவர் எங்கேயோ இருக்கிறாரு, இவர் இப்போ தான் கற்றுக்குட்டியாக ஸ்டார்டிங் லெவலில் இந்த சூப்பர்மேன் ஐடியா கொஞ்சம் காமெடியாக டீல் பண்ணலாம், நல்லா இருந்துச்சு. ஸோ டிசி யூனிவர்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் ஆக இந்த சூப்பர்மேன் படம் இருந்துச்சு. 15வது ஆப்வியஸாக டிசியை பேசிட்டு மார்வலை பேசலாம். எப்படி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், மார்வலுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அதை ஒழுங்காக கொண்டு வந்துட்டாங்க. கேலக்டஸ் வர கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அடுத்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வேற லீடிங்கை பக்காவாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் எனக்கு சூப்பர்மேனும் அதே மாதிரி தண்டர் போல்ஸும், இந்த 3 படங்களும் சூப்பர் ஹீரோ கேட்டகரியில் ஒர்க் ஆச்சு. கேப்டன் அமெரிக்கா மட்டும் ஒர்க் ஆகல. 14வது இடத்துல ஃபைனல் டெஸ்டினேஷன். ஏப்பா செத்து விளையாடுறது தான், ஆனால் வந்து இந்த பழைய பாட்டெலாம் வந்து இன்னும் பயமுறுத்திக்கிட்டே இருக்கும்டா. ரோட்டில் வண்டியில் போகும்போதெல்லாம் ஒருவேளை நம்ம மேலே எதாவது ஆகிடுமோ, இல்லை ஏதாச்சும் ஒன்று நம்ம கையை வச்சு அது காலி பண்ணுறோமோங்கிற பயத்தை ஏற்படுத்தின படம். இந்த பாட்டு தேட்டரில் பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. இப்போ கொடூரமான படங்களை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த படம் நல்லா இருந்துச்சு. 13வது சியூடான் அப்படின்னு சொல்லி, இந்த படம் ஆக்சுவலாக இந்த நூல்கண்டை வச்சு இப்படிலாமடா பண்ணுவீங்க அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நல்லா இருக்கும். சொன்ன ட்விஸ்ட் உடஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த படம் முழுக்க எதிர்பார்க்காத ரூட்டில் கூட்டு போகும், நல்லா இருக்கும். 12வது புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன், இது வந்து ஜாப்பனீஸ் படம். அவங்க வந்து பரபரப்பாகவே இந்த படம் முழுக்க இருக்கும்பா. ஸோ ட்ரெயினுக்குள்ளே அவங்க எப்படியாச்சும் தப்பிக்கணும், அதுவும் 100 கிலோமீட்டர் வேகம் குறைஞ்சதுன்னா டுமில் ட்ரெயின் நிற்காம வேறு ட்ரெயின் போயிட்டே இருக்கணும், இப்படா தடுத்து நிறுத்தினாங்க, இதுக்கு முன்னாடி போட்ட பிளான்ங்கிற மாதிரி பரபரப்பாக பார்த்த ஒரு படம். 11வது இடத்துல நோ அதர் சாய்ஸ்ங்கிற கொரியன் படம். இது தமிழ் டப்பிங்கில் இல்லை, ஆனால் பெஸ்ட்டான படம்
படம்யா. என்னன்னா இதில் வந்து ஹீரோவுக்கு வந்து மொத்தமாக வேலை போச்சு, அவருடைய வாழ்வாதாரமே போச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷன், அதாவது நல்ல மனுஷன் தான், ஆனால் போக போக என்னவா மாறுறாரு, கடைசியில் அது எந்த லெவலுக்கு போகிறாருங்கிற மாதிரி. இது ஐடியாவுமே செம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு படம். வழக்கமான கமர்ஷியல் மீட்டரில் இந்த படம் இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னாக்க இந்த படம் தாராளமாக செட் ஆகும். 10வது இடத்துல பிரெடிட்டர் பேட்லேண்ட்ஸ். இது வந்து நான் தேட்டரில் பெருசாக எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் போனது. ஆக்சுவலாக இந்த வருஷம் ஒரு அனிமேஷன் படமும் அதுவுமே நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பிரெடிட்டரின் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதோட எமோஷனுங்கிற மாதிரி அடுத்த பாட்டுக்கும் பக்காவாக லீட்லாம் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. 9வது இடத்துல வேக்கப் டெட் மேன், நம்ம நைஸ் அவுட் மிஸ்ட்ரி. ஸோ அந்த படம் வந்து தமிழ் டப்பிங்கில் இல்லை தான், பெரிய ஒரு 2.5 மணி நேரம் படம் தான். ஆனால் பொறுமையாக செட் பண்ணுறதா இருக்கட்டும், கடைசி ஒரு முக்காவரெலாம் நாங்கள் ட்விஸ்ட்டுங்கிற மாதிரி அந்த ஏரியாவில் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கட்டாயம் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய படம். 8வது இடத்துல டுகெதர்ங்கிற படம். இதில் ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தான் கதை. என்னடா இது எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கிறீங்கிற மாதிரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்ன்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு இந்த படம். அடுத்து 7வது இடத்துல ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். எனக்கு அனிமேஷன் படமாகவும் பிடிக்கும், லைவ் ஆக்ஷனாகவும் சூப்பராக இருந்துச்சு. எப்பாடி அந்த படம்லாம் ஃபேவரட் படம் தான், அதுக்கு எடுத்து வச்சுருக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்டு உங்களுக்கு அனிமேஷன் படம் நல்லா இருந்துச்சா இல்லை இந்த ஒரிஜினல் படம் நல்லா இருந்துச்சாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 6வது இடத்துல த லாஸ்ட் பஸ் அப்படிங்கிற படம். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவருக்கு எப்போ பொறுமையாக செட் பண்ணதுக்கு தான் டைம் ஆகும். அதுக்கப்புறம் கொய்யால பரபரப்பாக எப்படா அந்த பசங்களை காப்பாற்றினாருங்கிற மாதிரி வெயிட்டாக இருக்கும் அந்த படம். சூப்பரான படம் இது. இது தமிழ் டப்பிங்கில் கிடையாதுப்பா. 5வது இடத்துல சின்னர்ஸுங்கிற படம். இது நான் வந்து அப்போ ரிலீஸ் டைமில் பார்க்காம தள்ளி வச்சு பார்க்கணும்னு தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்து முடிச்சிட்டேன். சூப்பரான படம். இதெல்லாம் தமிழ் டப்பிங்கில் விட்டால் நல்லாயிருக்கும், விடவே மாட்டாங்களே, இதெல்லாம் தமிழ் டப்பிங் பண்ணவே மாட்டாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுவுமே கொஞ்சம் கதை செட் ஆகிறதுக்குலாம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட்டான விஷயங்களுக்கு வரும். ஸோ எடுத்ததுமே பரபரப்பு எங்கே அப்படி இப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. பொறுமையாக செட் ஆகி பார்த்தீங்கன்னா நல்ல படம். 4வது இடத்துல வெப்பன்ஸுங்கிற படம். கதையாக கேட்டால் ரொம்ப சப்பா கதை. ஆனால் ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதையை மாற்றி இங்கே சொல்லும் போது, டேய் என்னடா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லும் போது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிகிட்டே போகிறீங்க, நல்லா இருக்கேங்கிற மாதிரி இந்த கதையாக சொன்ன விதத்தில் சூப்பராக இருந்துச்சு. 3வது இடத்துல பிரிங் ஹர் பேக்குங்கிற படம். இது தமிழ் டப்பிங்கில் ஒரு வழியாக வந்து விட்டது. இதில் அந்த குட்டி பையனுடைய பர்ஃபார்மன்ஸ், டேய் எப்படா அந்த குழந்தைக்கு சொல்லி புரிய வச்சு நடிக்க வச்சிங்கன்னு இருந்துச்சு. அந்த குழந்தைங்க இந்த படத்தை போட்டு காமிச்சா கூட அவன் 2 நாளைக்கு தூங்க மாட்டான்ற மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான படம். ஸோ டிஸ்டர்பிங்கான படங்கள் பார்க்குறவங்க, அதுலேயும் பொறுமையாக ஸ்லோவாக செட் ஆகி பார்க்குறவங்க இந்த படம் அவங்களுக்கு ஒர்க் ஆகும்பா. 2வது இடத்துல ஃப்ராங்கன்ஸ்டைனுங்கிற படம். ஏப்பா இதெல்லாம் தேட்டரில் பார்த்துருந்தாலுமே இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்க. இதில் வந்து மான்ஸ்டர் ஆகிட்டான், கொடூரமான விஷயங்கள் பண்ண போகிறான்றதை தாண்டி மான்ஸ்டருக்குள்ளேயும் அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூங்கிற மாதிரி, உருவாக்குனவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, மான்ஸ்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு 2 பாதியுமே இது பெரிய படம்லாம் எனக்கு ஃபீல் ஆகலை, அழகான ஒரு படமாக ஃபீல் ஆச்சு. ஃபஸ்ட் இடத்துல வேறு என்ன ஆப்ஷனாக இருக்க முடியும், F1 தான் தமிழ் டப்பிங்லேயுமே இருக்குது. எஸ், இந்த வருஷத்துடைய தி பெஸ்ட்டான படம், அது டவுட்டே கிடையாது. ஸோ இதுதான்ப்பா இந்த 30 படங்கள். 30 படம் இல்லை, ஆக்சுவலாக 30வது இடத்துல 29வது இடத்துலையும் 2 படம் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட 32 படங்கள் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுடைய ஃபேவரட் படங்கள் என்னென்ன, இதில் எத்தனை பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து வெப் சீரிஸ் ஏரியாவுக்கு வந்துடுவோம். ஸோ அடுத்து வெப் சீரிஸ் லிஸ்ட்டை போட்டுருவோம்ப்பா. மறக்காமல் சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.